வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பிஎஸ்ஏல டாக்குமெண்ட்னா என்ன, எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிஎஸ்ஏல டாக்குமெண்ட்ங்கிறது செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப் கிளாஸ் 1 டி. அதுல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப டாக்குமெண்ட்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆர் அதர்வைஸ் recorded upon any substance by means of letters, figures or marks or any other means, or by more than one of those means, intended to be used or which may be used for the purpose of recording that matter and includes electronic and digital records. அப்படிங்கிறது டெஃபினிஷன் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்ட்டு. சரி, இப்போ நாம இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் நம்ம பிரித்து படித்து பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது புரியும். எது எது டாக்குமெண்ட்டுங்கிற கேடரில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது புரியும். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர். அப்போ எந்த மேட்டராக இருந்தாலும் சரி, முதல்ல காமனாக சொல்லிட்டாங்க எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு ஆர் அதர்வைஸ் ரெக்கார்டட். இது அடுத்த பாயிண்டா நீங்க பார்க்கணும். அதாவது எந்த ஒரு மேட்டரை எக்ஸ்பிரஸ்ட் வெளிப்படுத்துறதோ அல்லது டிஸ்கிரைப்டு விவரிக்கிறதோ அல்லது அதர்வைஸ் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதர்வைஸ் ரெக்கார்டர்னா அப்ப ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எந்த மோடா கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப ரெக்கார்டிங்க பாத்தீங்கன்னா இப்ப டிஜிட்டல்ல இருக்க இது பண்றாங்க, ஆடியோ இது மாதிரி எத்தனையோ இருக்கு இல்லையா, வீடியோ அப்படின்னு. ஸோ அதனாலதான் என்ன சொல்லிடுறாங்கன்னா அதர்வைஸ் ரெக்கார்டர்னு ஒரே இதை சொல்லிடுறாங்க. சரி, ரெக்கார்ட் பண்றீங்க. இப்ப அதுக்கு அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ரெக்கார்ட் பண்றது நாட் ஓன்லி பேப்பர்ல இருந்தா தான் டாக்குமெண்ட் கிடையாது, அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப ஒரு கல்வெட்டுல கூட எதை பொறிக்கிறாங்க, இதுவும் டாக்குமெண்ட் தான். சரியா? இப்ப சிடியில கூட ரைட் பண்றாங்க, அதுவும் அப்ப டாக்குமெண்ட் தான். அதனாலதான் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் நீங்க நல்லா, ஏன்னா இதுக்கெல்லாம் மீனிங் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு ஆர் அதர்வைஸ் ரெக்கார்டட். அதர்வைஸ் ரெக்கார்டுங்கிறப்ப எப்படி வேணாலும் மோட்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்ப எந்த ஒரு இதுல கூட இருக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். இப்ப அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றாங்க, இப்ப எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறதையும் கொண்டு வர்றாங்க. பை மீன்ஸ் ஆஃப் ஒன்னு லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ். அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க ஆர் எனி அதர் மீன்ஸ். அப்ப எந்த ஒரு வகையிலேயோ இருக்கலாம். ஆர் பை மோர் தேன் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ். அதாவது ஒரு வழியில இருக்கலாம், எந்த வழியில இருக்கலாம், அது ஒன் ஆர் மோர் வழிகள்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு intended to be used or which may be used. எதுக்காக? அதாவது பயன்படுத்துறதுக்காக வேண்டி அப்படிங்கிறதே சொல்லிடுறாங்க. அதுக்காக வேண்டி the purpose of recording that matter and includes electronic and digital records. ஸோ இந்த இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு மேபி எலக்ட்ரானிக்காவும் ரெக்கார்ட் பண்ணலாம், டிஜிட்டலாவும் ரெக்கார்ட் பண்ணலாம். இது எல்லாமே டாக்குமெண்ட் அப்படிங்கிற கீழே வருது. சரி, இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த செக்ஷன்ல இல்லுஸ்ட்ரேஷன்ல இதுல குறிப்பா ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் a writing is a document சொல்றாங்க. இது ஜெனரல். ஓகே, லெட்டர்ஸ் நம்ம எழுதுறோம், எழுதுறதோ அல்லது டைப் பண்றீங்க. ஸோ எனி ரைட்டிங், எனி லெட்டர்ஸ் மூலமா பண்றது நம்ம நார்மல் டாக்குமெண்ட். இதைத்தான் நம்ம பொதுவா டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கோம்.
ஸோ அது ரைட்டிங் வந்து அதுவும் வந்து டாக்குமெண்ட்டுங்கிற டெஃபினேஷன் கீழே வந்துடுது. சரி, அதுக்கடுத்து இல்லுஸ்ட்ரேஷன்ல சொல்லிடுறாங்க வேர்ட்ஸ் பிரிண்டட், லித்தோகிராஃப்ட் ஆர் போட்டோகிராஃப்ட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வேர்ட்ஸ் பிரிண்டட், சரியா? இப்போ வந்து நம்ம எத்தனையோ கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுக்கிறோம், ஜெராக்ஸ் இது பண்றோம், டைப் பண்றோம். ஸோ வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து பிரிண்டட், அது வந்து டாக்குமெண்ட், அதுவும் டாக்குமெண்ட்ன்றாங்க. சரி, அடுத்து லித்தோகிராஃப்ட் ஆர் போட்டோகிராஃப்ட். போட்டோகிராஃப்ங்கிறது ஓகே, உங்களுக்கு நார்மல் போட்டோகிராஃபா இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ இதுல ஜெராக்ஸ் வந்து இது பண்றீங்க. ஸோ இது மாதிரியாக லெட்டர்ஸ் அந்த ரைட்டிங்ஸ்ல உள்ளதெல்லாம் வந்து எடுக்கிறீங்க இல்லையா, அது போட்டோகிராஃப், அது ஓகே ரைட்டு, அல்லது போட்டோ, நார்மல் போட்டோஸ். லித்தோகிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மை எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அந்த ஆயில் பெயிண்டிங்லாம் பண்றாங்க இல்லையா, இது மாதிரியான விஷயங்களும் அதுவும் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அப்ப வேர்ட்ஸ் பிரிண்டட், லித்தோகிராஃப்ட் ஆர் போட்டோகிராஃப், இதுவும் டாக்குமெண்ட் சொல்லிடுறாங்க. தென் அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன்ல மூணாவதா மேப் ஆர் பிளான், இது வந்து ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லிடுறாங்க. ஸோ நார்மலாக வந்து மேப் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு மேப் இருக்கு, வேற வந்து லொக்கேஷன் மேப் இருக்கு, இது எல்லாமே என்ன ஆகுது, அதெல்லாம் ஃபுல்லாக டாக்குமெண்ட்னு சொல்லிடுறாங்க. பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் சைட்டு பிளான் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அது எல்லாமே இப்போ என்னது, அது ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் இருக்கு, இதெல்லாம் வந்து என்னது, தட் இஸ் ஆல்சோ எ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாலாவதா an inscription on a metal plate or stone is a document னு சொல்லிடுறாங்க. அப்ப இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து ஒரு மெட்டல் பிளேட், அதாவது என்னன்னா ஒரு சப்போஸ் இப்போ ஒரு தகரத்திலே வந்து ஒரு அச்சில் வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து என்னது, அது ஒரு டாக்குமெண்ட். இல்ல ஸ்டோன்ல, அதாவது பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப எத்தனையோ வந்து கோயில்கள்லையும் அந்த பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் வந்து கல்லுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் ஸ்டோன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட் இஸ் ஆல்சோ கன்சிடர் எ டாக்குமெண்ட்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து கல்லு, அதனால இது வந்து இதுல அப்படிங்கிறது அதுல உள்ள விவரங்கள் தான் வந்து இங்க வந்து முக்கியமா இருக்கிறதுனால அதுவும் ஒரு டாக்குமெண்டாக சொல்லப்படுது. அப்ப an inscription on a metal plate or stone is a document அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அடுத்து அஞ்சாவதா a caricature is a document சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கேரிகேச்சர்ங்கிறது அதாவது சித்திரம் அல்லது வர்ணனை, கேலி சித்திரம் அல்லது நையாண்டி வர்ணனை, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டூன் போட்டிருப்பாங்க, கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சன்ஸோடைய இமேஜை கார்ட்டூன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப வெறும் அது பிக்சர் தான், பட் இதுவும் வந்து என்னது அப்படிங்கிறது, இதுவும் ஒரு டாக்குமெண்ட். ஸோ கேரிகேச்சர், கேலி சித்திரங்கள்லாம் வந்து இட் இஸ் ஆல்சோ எ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஃபைனலா அஞ்சாவதா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆன் மெயில்ஸ், சர்வர் லாக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் ஆர் ஸ்மார்ட் போன்ஸ், மெசேஜஸ், வெப்சைட்ஸ், லொகேஷனல் எவிடன்ஸ் அண்ட் வாய்ஸ் மெயில் மெசேஜஸ் ஸ்டோர்ட் ஆன் டிஜிட்டல் டிவைசஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ். அதுல என்ன பை மோர் தேன் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ், இந்த எல்லாத்துலயும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு மற்ற எல்லாமே இமெயில்ங்கிறது டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்புறமேட்டுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர்ல உள்ள அந்த மெசேஜஸ், அப்புறம் வெப்சைட்ஸ்ல உள்ள இது, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்க லொகேஷனை வந்து அனுப்புறீங்க வைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் தான். வாய்ஸ் மெயில் கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு டாக்குமெண்ட் தான். சரியா? அதே மாதிரி இந்த டிஜிட்டல் டிவைசஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இது எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேடர்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சர்வர் லாக்ஸ் அப்படிங்கிறதா வந்து ஒரு தெரியாத ஒரு புதிய ஒரு வேர்டா இருக்கலாம் மேபி. அதாவது என்னன்னா சர்வர் வந்து இப்போ இல்லையா, சர்வரின் செயல்பாடுகள்ல ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு வந்து இந்த ஆக்சஸ் பண்றா, யாரு இப்ப பயன்படுத்துறா, யார் வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு போறா, இது மாதிரி விவரங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் லாக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த இது வந்து என்னன்னா தட் இஸ் ஆல்சோ எ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான், சர்வர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சரியா? இதையும் டாக்குமெண்ட் தான் சொல்றாங்க. அப்ப
இந்த இதில் 5th பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிகார்டிங் எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீழே கொண்டு வந்துடுறாங்க. சரியா? அப்ப நம்ம பொதுவா பார்த்தோம்னா இப்ப ரிட்டர்ன்ல எழுதுறது, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட், லெட்டர்ஸ், இன்வாய்ஸ், ரெசிப்ட்ஸ், இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல்ஸா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேப்பு, பிளானு, போட்டோகிராஃபு, ஃபில்மு, இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸுங்கிற கேடர்ல கொண்டு வர்றாங்க உள்ளே. அதே மாதிரி ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் வீடியோஸ், இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸுங்கிறதுல கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது இமெயில், டெக்ஸ்ட் மெசேஜ், கம்ப்யூட்டர் ரெக்கார்ட்ஸ், டிஜிட்டல் டேட்டாஸ், இது எல்லாமே கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னேன்னா, என்கிரேவிங் ஆன் மெட்டல் பிளேட்ல மெட்டல் பிளேட்டோ அல்ல ஸ்டோன்லேயோ வடிவமைக்கப்பட்ட எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனோ அல்லது அந்த மெட்டல் பிளேட்டோ கொண்டு டாக்குமெண்ட்டுங்கிற இதில் கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபிகர்ஸ் அண்ட் மார்க்ஸ், ஃபிகர்ஸுங்கிறது இப்போ நம்பர்ஸ், ஷேப்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸு. அதே மாதிரி இது எல்லாமே சரிங்களா ஃபுல்லாகவே எதன் கீழே கொண்டு வர்றாங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் கிளியரா செக்ஷன் 2(1)D இதில் பிஎஸ்ஏல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த டாக்குமெண்ட்லேயே அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் நிறைய வெவ்வேறு வீடியோக்களில் அது சம்மந்தமாக சொல்கிறோம். பட் இருந்தாலும் ஜென்ரலாக இதில் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் டாக்குமெண்ட்ஸுங்கிற கேட்டகரி பின்னாடி பிரிச்சிருக்கிறாங்க இந்த இதே பிஎஸ்ஏலே. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 74 சப்கிளாஸ் 1 இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன, அப்படி எது இன்க்ளூடிங் எது பப்ளிக் டாக்குமெண்ட்ஸில் வரும் அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 74 சப்கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏல பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்னா 74 சப்கிளாஸ் 1ல இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மிங் தி ஆக்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு, ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸு, இது எல்லாமே என்ன பார்த்தீங்க என்னன்னா இது எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட்ஸுங்கிற கேடர்ல கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி எனி பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் கெப்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அதுல பாத்தீங்கன்னா இன் எனி ஸ்டேட் ஆஃப் இந்தியா எந்த பப்ளிக் ரெக்கார்ட்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸுங்கிற கேடர்ல கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி records of the private bodies that are required by law to be kept and inspected by the public. So சில டாக்குமெண்ட்ஸ் பிரைவேட் ரெக்கார்ட்ஸா இருந்தா கூட இது கவர்மெண்டோடைய இதுல மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை இன்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா பப்ளிக் கவர்மெண்ட் தான் இது பண்ணும். ஸோ அப்படியாப்பட்ட ரெக்கார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபைடு காப்பீஸ்லாம் நீங்க எவ்வளவோ இது பண்றீங்க இல்லையா, எடுக்கிறீங்க இல்லையா, இப்போ பெர்த்தோ இல்லை இந்த மாதிரி இதுகள்லாம் எடுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் ரெக்கார்ட்ஸா இருந்தா கூட கெப்ட் அண்டர் த கஸ்டடி ஆஃப் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இதுல பண்றீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் ரெக்கார்ட்ஸுங்கிற டாக்குமெண்ட்ஸுங்கிற கேடர்ல கொண்டு வந்துடுறாங்க. அப்ப பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்போ அடுத்த பாயிண்ட் வரும். ஸோ அது என்னன்னா 74 சப்கிளாஸ் 2 பிஎஸ்ஏல சொல்றாங்க. என்ன சொல்லிடுறாங்க சிம்பிளா, எனி டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ். அப்ப எது பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்ங்கிற கேடர்ல வரலையோ அந்த இது எல்லாமே பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ் சிம்பிளா முடிச்சிடுறாங்க. ஸோ இது சம்பந்தமாலாம் செப்பரேட்டா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன, பிரைவேட் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா செப்பரேட்டா நம்ம வீடியோ போடுவோம். அடுத்து இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லையா. ஸோ இதை பாத்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியை 3 பார்ட்ஸா கேட்டகரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த பிஎஸ்ஏ பொறுத்தளவுக்கு அதாவது ஜெனரல் ரூல்ஸ், அதாவது செக்ஷன் 56 to 73 ஆஃப் பிஎஸ்ஏ. இதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது சம்பந்தமா இதுல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 74ல இருந்து 77 வரைக்கும் பிஎஸ்ஏல இந்த பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன, அதை ஃபுல்லா கேட்டகரைஸ் பண்ணி அந்த செக்ஷன்ஸ்ல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரிசம்ப்ஷன் அஸ் டு த டாக்குமெண்ட்ஸை வச்சு அனுமானம் பண்றது எப்படி
அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான அனுமானங்கள் வந்து பெறப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சம்பந்தமா செக்ஷன் வந்து 78 இருந்து 93 வரைக்கும் உள்ள பிஎஸ்ஏல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செப்பரேட் வீடியோவில் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். சரியா? அதே மாதிரி என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸுக்குரிய இன்னும் அதர் வந்து ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பா பிரைமரி எவிடன்ஸ் அண்ட் செகண்டரி எவிடன்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டட் டு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல தான் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸுங்கிறது செக்ஷன் 57 ஆஃப் பிஎஸ்ஏல வந்து 57லையும் 58 வந்து செகண்டரி எவிடன்ஸ் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரைமரி எவிடன்ஸ்னா என்ன, செகண்டரி எவிடன்ஸ்னா என்ன, அதுவும் வந்து செப்பரேட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த பிஎஸ்ஏல உள்ள ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நாம இப்ப டாக்குமெண்ட்னா என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷனு, அதுக்குரிய செக்ஷன் வந்து 21D அப்படிங்கிறதுல தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து வந்து இதே பிஎஸ்ஏல வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை